வணக்கம். இது 2022 அரசமர்த்திய வினாத்தாள் ஒன்றின் 2ஆம் பக்க வினாக்களுக்கு ஆயிஷா எனும் மாணவி விடை விளக்கம் வழங்குவா. ஆயிஷா, கேள்விகளுக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. அடைப்பினில் உள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த உருக்கள் இரண்டும் எவை? இப்ப ஒரு ஆயிஷா நீங்க போர்ட பாக்குறீங்களா? இங்க 4வது கேள்வி மேலே இருக்கிறது சொல்ல இல்ல. நீங்க பயன்படுத்துற புத்தகத்திலே 5வது கேள்வி இருக்கலாம். ஆனா இங்க 4வது கேள்வியாக ஒரு கேள்வி இருக்கிறத பார்க்கும். பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள விலங்கு வகைகளில் இரண்டிற்கு மாத்திரம் பொருத்தமான கூற்று எது? இப்ப சிங்கம், குரங்கு, ஒரு பசு ஒன்று தந்திருக்கு. இதுல இரண்டுக்கு மாத்திரம் பொருத்தமான கூற்று கேட்டிருக்கு. இப்ப நாங்க இந்த 3ல 2க்கு மட்டும் முதலாவது தாவர உணவுகளை உண்ணொண்டிருக்கு. குரங்கும் பசுவும் தாவர உணவுகளை உண்ணும், ஆனா சிங்கம் உண்ணாது. அப்ப இரண்டிற்கு மாத்திரம் முதலாவது விடை பொருந்தும். மரங்களில் வாழும்ன்றது குரங்குக்கு மட்டும் தான் பொருத்தும். மற்றது மற்ற சிங்கமும் பசுவும் தரையில வாழும். பால் குடித்து வளரும் 3க்குமே பால் குடித்து வளரும் பொருந்தும். அப்ப முதலாவது விடை வரும் சார். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். அவ நான் சொல்ல வேண்டிய விளக்கத்தை அவவே சொல்லிட்டா. அதாவது இங்கு 4 கால்களை கொண்ட விலங்குகள் 3 தரப்பட்டுள்ளது. சிங்கம், குரங்கு, பசு. இவை அனைத்தும் பாலூட்டிகள். பாலூட்டி என்ற முலையூட்டிகள், பாலூட்டிகள் என்று சொல்றது. முலையூட்டி என்றால் கருத்து என்னென்றால் இளமை பருவத்தில் தாயில் பால் குடித்து வளர்றது. அப்ப இந்த 3மே பால் குடித்து வளரும் என்பது பொருந்தும். காரணம் என்னன்னா 3 இங்க 2 தான் கேட்கப்படுது, 2க்கு மாத்திரம் பொருத்துறது. இந்த 3மே இளமை பருவத்தில் பால் குடித்து வளரும். ஆனா இங்க 2க்கு மாத்திரம் தான் கேட்கப்பட்டாது, பொருத்தாது. அடுத்த மரங்களில் வாழும் என்பது அந்த பிள்ளை சொன்ன மாதிரி குரங்கு மட்டும்தான் பொருத்தும். மற்ற 2ம் தரையில தான் வாழும், மரங்கள்ல வாழாது. ஆனால் இப்ப இதுல இருக்கிற தாவர உணவுகளை உண்ணும் என்பது குரங்குக்கும் பசுவுக்கும் பொருந்தும், சிங்கத்துக்கு பொருத்தாது. அப்ப முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. அடைப்பினில் உள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டிய அதே விதத்தில் அமைந்த உருக்கள் இரண்டும் எவை? இப்ப ஏபிசிடி 4 உருக்கள் தந்திருக்கு. முதலாவது அந்த அடைப்புல ஒரு ஆண் பிள்ளை ஒன்றேன் பெண் பிள்ளை ஒன்றேன் தந்திருக்கு. அந்த ஆண் பிள்ளை வலது பக்கமாக திரும்பி ஓட போறார். பெண் பிள்ளை இடது பக்கமாக திரும்பி ஓடுறார். ஆனா எடுக்க முடியாது. ஏண்டா அந்த ஆண் பிள்ளை இடது பக்கமா திரும்பி ஓடுறார். அப்ப ஏ வராது, பி வரும். பெண் பிள்ளைக்கு அவ வலது பக்கம் தான் ஓடுறார். அடுத்து சி தான் வரும் எங்களுக்கு. அவர் வலது பக்கம் ஓடுறார், டி இடது பக்கம், அது வலது பக்கம், அது வராது. அப்ப பியும் சியும் மூன்றாவது தான் பொருத்தமானது. வாழ்த்துக்களம்மா. அதாவது இப்ப என்ன சொல்லப்படுது, இங்க ஒரு படத்தை ஒரு இதுக்குள்ள ஒரு கட்டத்துக்கு அடைப்புக்குள்ள 2 பிள்ளைகளின் படத்தை தந்துட்டு அந்த அடைப்பில் உள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த 2 உருக்களை கேட்கப்படுது. அப்ப அதே விதத்தில் என்ற உடனே நாங்கள் அதே மாதிரி உள்ள படங்களை அப்படியே கண்ணால பார்க்கும் போது இது பொருந்துகின்றது, இது பொருந்துகின்றது. அப்ப பிசி என்ற விடை இலகுவாக கிடைக்கின்றது. இதற்கு விளக்கம் அளிக்கின்ற போதுதான் நாங்கள் பார்க்கணும். இப்ப இந்த பையன் இடமிருந்து வலமாக சென்று கொண்டிருக்கிறார், இவர் வலமிருந்து இடமாக போய் கொண்டிருக்கிறார். நாங்க இப்படிப்பட்ட இடம், பலம், பிம்ப தோற்றங்கள், தலகீழ் தோற்றங்கள் எல்லாம் பற்றி அறிந்திருக்க வேண்டும். அப்ப இதுல பார்த்தால் இந்த முதலாவது படத்தோடு ஏயோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அவற்றை பிம்ப தோற்றமாக தெரிகின்றது. அதே மாதிரி 2வது படத்தோடு 2வதை பார்த்தால் அதே தோற்றம், ஆனால் 4வது படத்தை பார்த்தா பிம்ப தோற்றம். அப்ப முதலாவது படத்தோட 3வது படத்தை பார்த்தா அதே தோற்றம். அப்ப அதே தோற்றம் உள்ளது. பிசி என்பது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த கேள்விக்கு விடை விளக்கம் காண்போம். சொல்லுங்கம்மா.
கீழே 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் 3 வீதம் வைக்கப்பட்டுள்ளன. 3 குவியல்கள் தரப்பட்டுள்ளன. ஒரு குவியலிலிருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொரு குவியலிலிருந்து 2 நாணயங்களையும் அடுத்த குவியலிலிருந்து 3 நாணயங்களையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவு? இப்ப நாங்க குறைந்தன்னு சொன்னோம்டா இது கூடிய பெருமானம் உள்ளதுல நாங்க 1 தான் எடுக்கணும். அப்ப 5 ரூபாயில 1 எடுத்தோம்டா 5 ரூபாய் இருக்கும் எங்கள்கிட்ட. அப்ப 2 ரூபாயில அடுத்து நாங்க 2 எடுக்கணும். 2 ரூபாயில 2 நாணயங்கள் எடுத்தோம்னா 4 ரூபாய் அது பெருமானம். அடுத்த 1 ரூபாயில நாங்க 3 எடுக்க வேண்டும். அப்ப 3 ரூபாய் பெருமானம் அதுல. அப்ப நாங்க அது எவ்வளோத்தையும் கூட்டினோம்னா 3 4 மேலே 7 5 12 ரூபாய் 12. வெரி குட். கீழே 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்கள் 3 வீதம் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சொற்களை எல்லாம் கவனிக்கணும். இங்க 3 குச்சிகள் இருக்கின்றது, இங்கே நாணய குச்சிகள் 3, இங்கே 3 இருக்கின்றது. ஒரு குவியலிருந்து ஒரு நாணயத்தையும் இன்னொன்றிலிருந்து 2ஐயும் அடுத்ததிலிருந்து 3 நாணய குச்சிகளையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை பெருமானமாக குறைவாக இருக்கணும் என்றால் நாங்க 3ஆக எடுக்கிறது 1 ரூபாய் நாணய குச்சி எடுக்கணும். 2 ரூபாவாக எடுக்கிறது 2 நாணய குச்சியாக இருக்கணும். ஒன்றில 3 நாணய குச்சி, மற்ற 2, மற்ற 1. அப்ப இந்த மாதிரி இதில் 1 எடுப்போமா இருந்தால் 5 4 3 மொத்தம் 12 என்பது பொருத்தமான விடை. இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. கீழே 3 முக்கோணிகள் தரப்பட்டுள்ளன. இந்த முக்கோணிகள் 3ஐயும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உரு எது? இப்ப 3 முக்கோணில இது முதலாவது இரண்டாவது ஒரே மாதிரியான வடிவங்கள், மூன்றாவது இரண்டு பக்கம் சமமான 2 பக்கம் சமமான ஒரு பக்கம் வேறுபட்ட அந்த மாதிரி ஒரு முக்கோணம் உண்டு. அதுல அந்த ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு வலை தந்திருக்கி அந்த வலை தந்திருக்கு. ஆனா நாங்க 1வதையும் 2வதையும் சேர்க்க 1வது 2வது 3 முக்கோணத்துல நாங்க 1வது இருக்கிற முக்கோணத்தையும் 2வது இருக்கிற முக்கோணத்தையும் நாங்க நேராக வைக்கும் போது 1வதோட 2வது இப்படி வைத்து பார்க்கும்போது தான் ஒரே மாதிரி இருக்கும். நாங்க இடம்பலமா மாற்றி வைக்கும் போது அது மேல் கீழாக இருக்கும். அப்ப நடுவுல வர அந்த முக்கோணங்கள் அதே மாதிரிதான் இருக்கும். அதுக்கு மேல் கீழ இருந்தாலும் அப்படிதான். அப்ப முதலாவது விடைதான் முதலாவது விடைதான் பொருத்தமானது. இதுக்கு பல வகையில நாங்கள் விளக்கம் தரலாம். பாருங்கோ, கீழே 3 முக்கோணிகள் தரப்பட்டிருக்கு. இதுல இது சமபக்க முக்கோணியாகவும் இது 3 வெவ்வேறு அளவுகளை உடைய முக்கோணியாகவும் இருக்கின்றன. இந்த 2 முக்கோணிகளும் ஒரே மாதிரியாகவும் இது வித்தியாசமாகவும் இருக்கின்றது. அந்த முக்கோணிகளுக்கிடையிலான கோணங்களை குறிப்பிட்டு காட்டுவதற்கான வளைகோடுகள் இருக்கின்றன. இந்த வளைகோடுகளும் இந்த பக்கங்களின் அளவுகளும், அதாவது இந்த முக்கோணியில இது சிறிய அளவு, இது சிறிய அளவு, சமனான முக்கோணிகள். மற்றதுகள்ல வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப இது அமைந்து இதை 3ஐயும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய உரு எது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப நாங்க முதலாவது உருவை இதுக்கு விடையாக கருதுவது எப்படி என்றால், இதை கொண்டு வந்து அப்படியே வைத்து இதை இங்கே அப்படியே இந்த முக்கோணத்தை கொண்டு வந்துவிட்டு இந்த கோணத்தை குறிக்கிறது இங்கே இருக்கு. இது அப்படியே இடஞ்சுழியாக மேலெழுந்து இதோட இணைவது, இது வலஞ்சுழியாக மேலெழுந்து இதோட இணைவதாக நாங்கள் கருதி கொள்கின்றோம். இது அப்படியே மேலெழுந்து வலஞ்சுழியாக இணைகின்ற போது சிறிய கோடு இங்க வரும், பெரிய கோடு இங்க வரும், இப்படியாக இருக்கும். இதுல அந்த கோடு இருக்கும். இது அப்படியே இடஞ்சுழியாக நகர்கின்ற போது பெரிய கோடு இங்கே இருக்கும், சின்ன கோடு இங்கே இருக்கும். இந்த கோடு இங்கே, அதாவது சாரி, சின்னன் கீழே இருக்கும், பெருசுதான் மேலே இருக்கும், இப்படியாக இருக்கும், இங்கே இருக்கும். அப்ப முதலாவதுதான் பொருந்தது. அதாவது இந்த உருவோட இணைவதன் மூலம், திரும்பத்தாரன் விளக்கம் பாருங்கோ. அதாவது இந்த வடிவம் இங்கே வந்து
நடுவிலே அப்படியே 2 கம்பை தேனா இருந்தால் இது வலம் சுழியாக இதோடு சேருகின்ற போது இந்த பக்கம் சிறிய கோடும் இங்கு பெரிய கோடும் வரும். அப்ப இணைகிற கோணத்தின் கோலம் அங்க கோணத்தின் மூலை அளவும் மேலே காணப்படும். அடுத்தது அப்படியே பல இடந்துளியாக நாங்கள் செய்கின்ற போது இது இப்படியாகவும் இப்படியாக இருக்கும். இந்த கோடு இங்கே அமையும். அந்த விடைதான் முதலாவது. மற்றது இந்த 2 விடைகளையும் என்ன தவறு இருக்கின்றது என்றால், இது இணைவதற்கு இது ஒன்றில் இப்படியோ அல்லது இப்படியோ ஏதாவது ஒரு பக்கத்தால திரும்பி சேரக்கூடியதாக இருக்கும். இது இதோடு சேர்ந்து வர வேண்டுமா இருந்தால் இதன் அமைப்பே மாற வேண்டும். அமைப்பே மாற வேண்டும் என்றால் இடம்பலம் முற்றிலும் மாற வேண்டும். மாறினால்தான் அது பொருத்தமாக இருக்கும். இப்ப இங்கு இடமிருந்து வலமாக இருப்பது அதில் இணைந்திருக்கிறது படி பார்த்தால் வலமிருந்து இடமாக இருத்தல் வேண்டும். இப்படி இருத்தல் வேண்டும். அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றில் இது அல்லது மற்றது மாறி இருக்கணும். ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. இது மாறுபாடுகளை தெளிவாக விடை காணும் விளக்கம். இனி 8வது வினாவுக்கான விடையை ஆயிஷா சொல்லுவா கேட்போம். ஆயிஷா, இப்போ 8வது கேள்விக்கான விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. இது இந்த பக்கத்துல இறுதி கேள்வி. உருவில் ஒரே தராசினால் ஒரு அன்னாசி பழம், ஒரு மாம்பழம், ஒரு பப்பாளி பழம் என்பவற்றின் நிறையை அளக்கின்ற 3 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த அன்னாசி, மாம்பழம், பப்பாளி பழம் இட நிறைகள் பார்த்தோம்னா அன்னாசிட நிறை 6, மாம்பழத்தின் நிறை 3, பப்பாளின் நிறை 4. இந்த பழங்களின் நிறை பற்றிய சரியான கூற்றது. இப்ப நாங்க முதலாவது விடையை பார்ப்போம். அன்னாசி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறை மடங்காகும். நாங்க இதை பார்த்தோம்னா அன்னாசி பழம் 6, மாம்பழம் 3. இப்ப இது மாம்பழம் 3 2 மடங்கு 6. அப்ப அது முதலாவது விடை சரியான கூற்று. அப்ப நாங்க முதலாவது விடையை எடுக்கலாம். அப்ப 2வது விடையும் 3வது விடையும் பார்த்தாலும் அது 2ம் பப்பாளி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறை 3 மடங்கு ஆகும். பப்பாளி பழத்துடன் 4 என்றா மாம்பழத்துடன் 3 மடங்குண்டா வராது. அது 3, இது 4. அப்ப அது வராது. அன்னாசி பழத்தின் நிறை பப்பாளி பழத்தின் நிறை 2 மடங்காகும். அன்னாசி பழத்துடன் நிறை வந்து பார்த்தா பப்பாளி 4 மடங்குட 8 வந்திக்கணும். அப்ப 3 விடையும் 2வது விடையும் பிள்ளை. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்ப இந்த கேள்வியில நாங்கள் அணுக வேண்டிய முக்கிய கட்டம் என்னென்றால், உருவில் ஒரே தராசினால், ஒரே தராசு என்பதை கவனிக்கணும். ஒரு அன்னாசி பழம், ஒரு மாம்பழம், ஒரு பப்பாளிப்பழம் என்பவற்றின் அளக்கின்ற 3 சந்தர்ப்பங்கள். அப்ப இந்த தராசில ஆரம்பிக்கிற இடம் 0 என்று சொல்லி போட்டு மிகுதி அளவீடுகள் எல்லாம் புள்ளிகளால் குறிக்கப்பட்டிருக்க அளவுகளை இடமில்லை. அப்ப நாங்க மனதால கற்பனையாக அதுக்கு மெனக்களிப்பாக இப்போ 1 2 3 4 5 6 7 அப்ப திரும்ப இவ்வளவு வந்தா 8 என்று கருதலாம் என்று வைத்துக் கொண்டோமாக இருந்தால், இப்ப இதுல அன்னாசிக்கு இருப்பது 6 கிலோகிராமோ என்ன அளவீடோ 6 என்று வைப்போம். இதுக்கு 3 என்று வைப்போம். இதுக்கு 6 2 பூஜ்ஜியத்தை போடுவோம் கிலோகிராம் என்ற கணிப்பிட. இதுக்கு 4 என்று வைப்போம். ஏன் 1 2 3 4. சரி, இப்ப நாங்கள் இதன்படி இந்த கணிப்புகளின்படி இதுல பார்ப்போமா இருந்தால், முதலாவது விடையின் தரவு என்னென்றால் மாம்பழத்தின் 2 மடங்கு நிறை அன்னாசியின் நிறை அது பொருத்தமாக இருக்குது. அப்ப அதுபடியாக அமைகிறது. 2வது விடை என்ன சொல்லப்படுது? பப்பாளியின் நிறை, பப்பாளி பழத்தின் நிறை மாம்பழத்தின் நிறையின் 3 மடங்கு ஆகும். அது தவறு. இதுன்ற 3 மடங்கா இது இல்லையே, 1 மடங்கை விட கொஞ்சம் கூடி இருக்கு. அடுத்த அன்னாசி பழத்தின் நிறை பப்பாளி பழத்தின் நிறையின் 2 மடங்கு ஆகும். இதுன்ற 2 மடங்கா இது, அதுவும் தவறு. அப்ப முதலாவது கூற்றுத்தான் ஒப்பிடப்பட்ட பொருத்தமான விடையாக இருக்கின்றது. நன்று, நாங்கள் இனி அடுத்த பக்கத்தில் சந்திப்போம்.